பல விதங்களில் நான் நெருக்கப்படுகிறேன். என்னுடைய வாழ்க்கையிலே பலவிதமான நெருக்கங்கள் காணப்படுகிறது. இந்த நெருக்கத்தின் நிமித்தமாய் நிம்மதி இழந்திருக்கிறேன், சந்தோஷத்தை இழந்திருக்கிறேன், சமாதானத்தை இழந்திருக்கிறேன். மலை போல பிரச்சனைகள் என் வாழ்க்கையிலே காணப்பட்டு என்னை நெருக்குகிறது என்று சொல்லி மிகுந்த வேதனையோடு கலக்கத்தோடு இருக்கிறீர்களா? வேதம் எனக்கு சொல்லுகிறது, நெருக்கப்படுகிற காலங்களில் அவரே தஞ்சமானவர். நான் பலவிதமான காரியங்களில் நெருக்கப்பட்டாலும் ஆண்டவராகிய கர்த்தர் எனக்கு தஞ்சமானவர் என்று சொல்லுகிறது. அந்த தஞ்சமான தேவனுடைய கரத்துக்குள்ளே நீங்கள் ஓடி புகுந்து கொள்ளுங்கள். அவருடைய கரத்துக்குள்ளே அணைத்து கொள்ளும்படி, அவருக்கு பிரியமான வாழ்க்கை வாழும்படி அர்ப்பணித்துக் கொள்ளுங்கள். அப்படி அர்ப்பணித்துக் கொள்கிற பொழுது உங்கள் நெருக்கங்கள், உங்கள் நெருக்கத்தின் நிமித்தமாக வருகிற வேதனைகள், கவலைகள், இவைகளெல்லாம் ஒரு நிமிடத்தில் அல்ல, ஒரு செகண்டில் மாறிப்போகும். அப்படிப்பட்ட காரியத்தை செய்ய தேவன் வல்லவர். எப்படிப்பட்ட நெருக்கமாக இருந்தாலும் நெருக்கப்படுகிற காலங்களில் அவரே தஞ்சமானவர். இந்த தஞ்சமான கருத்துக்குள் நீங்கள் ஓடி புகுந்து கொள்கிற பொழுதுதான் அந்த நெருக்கங்கள் மாறும், அந்த நெருக்கங்களுடைய சூழ்நிலைகள் மாறும். அந்த தஞ்சம் எப்படி அடைவது? தேவனுக்கு பிரியமாய் வாழ்ந்து அந்த தஞ்சமான அடைக்கலத்துக்குள்ளே சென்று புகுந்து கொண்டு தேவ நாமத்தை மகிமைப்படுத்துங்கள். நெருக்கப்படுகிற காலங்களிலே தஞ்சம் வேண்டுமா? தேவனுக்கு பிரியமாய் ஆண்டவருடைய வாழ்க்கையிலே காணப்படுகிற சூழ்நிலைகளை மாற்றும் என்று சொல்லி தேவனுக்கு பிரியமாக உங்கள் வாழ்க்கை அர்ப்பணிக்கிற பொழுது நெருக்கப்படுகிற அந்த நாட்களிலே தேவன் தஞ்சமாய் இருந்து உங்கள் நெருக்கங்களை மாற்றுவார். ஆமென்.